இன்னைக்கு ஒரு மஜாவான கில்ம படத்தோட கதையை தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட ஒன்லைன் கொஞ்சம் கேளுங்க. ஒரு புதுசா கல்யாணமான புருஷன் பொண்டாட்டி அவங்க ஹனிமூன் கொண்டாடுறதுக்காக ஒரு பெரிய போட்டு ஒண்ணு வாடகைக்கு எடுத்து நடுக்கடலுக்கு வராங்க. அப்ப திடீர்னு அந்த போட்டு தீப்பிடிச்சு அப்படி தண்ணியில மூழ்குது. இந்த விபத்துல ஹீரோயினை தவிர எல்லாருமே இறந்து போறாங்க. ஹீரோயின் மட்டும் உயிர் தப்பிச்சு ஒரு தனி தீவுல கரை ஒதுங்குறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த போர்ட்ல வேலை செஞ்ச ஒரு வாட்டசாட்டமான வேலைக்கார ஒருத்தன் அவனும் எப்படியோ உயிர் தப்பிச்சு வந்து நம்ம ஹீரோயின் கூட இந்த தீவுல வந்து சேர்ந்துக்கான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் மட்டும் இந்த தனித்தீவுல ரொம்ப மஜாவா ரொம்ப கில்மாவா சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? எப்படி எல்லாம் ரொம்ப உல்லாசமா இருந்தாங்க. இவங்க இந்த தீவில இருந்து தப்பிச்சாங்களா? இந்த தீவுல வேற என்னென்ன மர்மமான ஆபத்துகள் இருக்கு அப்படின்ற ரொம்ப த்ரில்லிங்கான ரொம்ப மஜாவான ஒரு குஜால் சஸ்பென்ஸ் கதையை சொன்ன படம் தான் சர்வைவல் ஐலண்ட். நண்பர்களே, இப்போ படத்தோட கதைக்குள்ள போயிடலாம் வாங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ரொம்ப வசதியான ஒரு புருஷன் பொண்டாட்டியை காமிக்கிறாங்க. இந்த புருஷன் பேரு ஜாக், பொண்டாட்டி பேரு ஜெனிஃபர். இவங்க ஹனிமூன் கொண்டாடுறதுக்காக ஒரு ரொம்ப பெரிய போட் ஒன்னு புக் பண்ணி அதுல ஏறி நடுக்கடலுக்கு போய் ரொம்ப உல்லாசமா இருக்கிறதுக்காக இந்த தீவுகளுக்கு வந்திருக்காங்க. ஒரு வழியா கடைசியா அவங்க புக் பண்ணி வச்சிருந்த அந்த பெரிய போட்டுக்கு பக்கத்துல வராங்க. இங்க வந்து இந்த போட்டோட கேப்டனை சந்திக்கிறாங்க. என்னோட பேரு ஜாக், இது என் பொண்டாட்டி ஜெனிஃபர். ஹனிமூன் கொண்டாடுறதுக்காக உங்க போட்டுக்கு நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது மேனுவல் அப்படின்ற ஒருத்தனை காமிக்கிறாங்க. ரொம்ப வாட்டு சாட்டமான ஒரு அழகான ஒரு வாலிபன். இந்த போட்ல வேலை செய்யற ஒரு சாதாரண வேலைக்காரன். அவனை பார்த்ததும் ஹீரோயினுக்கு அவனை ரொம்ப பிடிச்சு போகுது. ஏன்னா அவன் பாக்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா ரொம்ப வாட்டு சட்டமா இருக்கிறதால அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவனும் என்னடா இந்த பொம்பளை நம்மளே இப்படி பாக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி நம்மளும் நல்லா லுக் விடுவோம் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு மேனுவலும் நல்லா லுக் விடுறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் பதிலுக்கு பதிலு 2 பேரும் கண்ணாலேயே அப்படியே கதகலாடுறாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த போட்டு இங்க இருந்து கிளம்புது. கிளம்பி நேரா நடுக்கடலுக்கு வருது. இந்த போட்டுக்குள்ள நல்ல காஸ்ட்லியான சரக்கு சாப்பாடு அப்படின்னு இந்த புருஷன் பொண்டாட்டி ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. அப்படி அவங்க சரக்கு அடிச்சுட்டு இருக்கும் போது இந்த மேனுவல் அங்க வர்றான். அவன் தான் இவங்களுக்கு சரக்கு சாப்பாடு இதெல்லாம் பரிமாறி கொடுக்கறது. அவன் கிட்ட ஹீரோயினோட புருஷன் சில கேள்விகளை கேடலாம். அதாவது நீ எந்த ஊரு, நீங்க என்ன பண்ற அப்படிலாம் கேட்கும்போது இந்த மேனுவல் எப்பவுமே ரொம்ப நக்கலா ரொம்ப திமிரா பதில் சொல்றான். இதெல்லாம் கேட்டு இந்த புருஷன் பயங்கரமா கடுப்பாவறான். ஏன்னா இவன் ரொம்ப பெரிய பணக்காரன் இந்த புருஷன். ஆனா இந்த மேனுவல் ஒரு சாதாரண வேலைக்காரன். இப்படிப்பட்டவன் நம்ம கிட்ட இவ்வளவு நக்கலா பேசுறானே, இவனை நல்லா முறையா வச்சு செய்யணும் அப்படின்னு இந்த புருஷன் அவன் மனசுக்குள்ளேயே பிளான் பண்றான். அப்புறம் அன்னைக்கு நைட் மேனுவல் அவனோட ரூமுக்கு போய் உடாந்துகிட்டு ஒரு புக் படிக்கலான்னு முயற்சி பண்றான். ஆனா பக்கத்து ரூம்ல நம்ம ஹீரோயினும் அவளோட புருஷனும் போற சத்தத்தால இவனால சுத்தமா கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. அவங்க பாட்டுக்கு மேட்டர் போட்டுக்கிட்டு பயங்கரமா சத்தம் போடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கில்மாவான சத்தத்தை கேட்டுக்கிட்டு மேனுவலால சுத்தமா படிக்கவே முடியல. அவனும் காதை மூடிக்கிட்டு எவ்வளவோ கட்டுப்படுத்த முயற்சி பண்றான். ஆனா சத்தம் வேற லெவல்ல வார்த்தைகளால விவரிக்கவே முடியாத அளவுக்கு இருந்ததால தலைவரால சுத்தமா கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாம அந்த செவுத்துல காதை வச்சு அப்படி என்னதான் பண்றாங்க அப்படின்றத வீடியோ இல்லாம வெறும் ஆடியோ மட்டும் கேட்டுக்கிட்டு இவ ரொம்ப என்ஜாய் பண்றான். ஹீரோயின் போடுற சத்தத்தை வச்சு இவ அவங்கள பத்தி நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிறான். இந்த ஹீரோயின் லேசப்பட்டவ கிடையாது. ரொம்ப வெறித்தனமான ஒரு பொம்பளை, பசி இயக்கம் அப்படின்னு எல்லா உணர்ச்சிகளும் ரொம்ப அதிகமா இருக்கிற ஒரு அழகு தேவதை அப்படின்ற விஷயத்த அவ போடுற சத்தத்துல இருந்து மேனுவல் புரிஞ்சுக்கான். அப்படியே போட்டு இன்னும் ரொம்ப நடு கடலுக்குள்ள போய்கிட்டே இருக்கு. இந்த போட்ல உள்ள எல்லாரும் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த போட்டோட கிச்சன்ல ஒரு சின்ன துணி ஸ்டவ் மேல விழுந்து நெருப்பு பாத்தீங்கன்னா அதுல அந்த சின்ன நெருப்பு அப்படியே காட்டு தீ மாதிரி படர்ந்து அந்த போட்டு ஃபுல்லா தீ பிடிச்சு பயங்கரமா எரிய ஆரம்பிக்குது. இந்த போட்டோட கேப்டனும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு இந்த நெருப்பை அணைக்கிறதுக்காக பல வேலைகளை செஞ்சு பாக்குறாரு. ஆனா நெருப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப பரவி விட்டதால அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. ரொம்ப சீக்கிரமே அந்த நெருப்பு போட்டு ஃபுல்லா பரவி ஒன்னொன்னா வெடிச்சு சிதற ஆரம்பிக்குது. இனிமே இந்த போட்ல இருந்தா விளைக்காது. நம்ம லைஃப் போட்ஸ்ல ஏறி தப்பிக்கணும் அப்படின்னு கேப்டன் சொன்னதால இந்த போட்டோட 2-3 லைஃப் போட்ல ஏறிக்கிட்டு எல்லாரும் இந்த போட்டோட 2-3 லைஃப் போட்ல ஏறிக்கிட்டு எல்லாரும் இந்த போட்டை விட்டு அப்படியே தப்பிக்கிறாங்க. அவங்க அப்படி கிளம்புனதும் இந்த பெரிய போட்டு அப்படியே சுக்குநூறா வெடிச்சு செதறுது. இன்னும் 2 நிமிஷம் இவங்க லேட்டா கிளம்பி இருந்தாங்கன்னா அந்த போட்டோட சேர்ந்து எல்லாருமே சாம்பல் ஆயிருப்பாங்க. அப்படியே லைஃப் போட்டை ஒட்டிக்கிட்டு கரைக்கு வர பாக்குறாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு நடுக்கடல்ல பயங்கரமா புயல் உருவாகி இவங்களோட லைஃப் போட்டெல்லாம் சின்ன பின்னமா உடைஞ்சு எல்லாருமே அப்படியே தண்ணியில மூழ்குறாங்க.
அத அப்படியே கட் பண்ணிட்டு மறுநாள் ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க கூட வந்த எல்லாருமே இறந்து போய் இவங்க மட்டும்தான் உயிர் தப்பிச்சு இவங்க மெதுவா ஒரு கரையை வந்து சேர்றாங்க. ஒரு தனித்தீவுல அதோட பீச் மணல்ல ஹீரோயின் அப்படியே மெதுவா வந்து கரை ஒதுங்குறாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும்தான் உயிர் தப்பிச்சாங்களான்னு பார்த்தா அப்படி இல்லாம இந்த போர்ட்ல வேலை செஞ்ச இந்த மேனோலும் எப்படியோ உயிர் தப்பிச்சு அவனும் இந்த தீவுக்கே வந்து சேர்றான். ஹீரோயின் அவனை பார்த்ததும் கதறி கதறி அழுவுறா. என்னோட புருஷன் எங்க? எங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு. என் புருஷனை பாத்தீங்களா சொல்லுங்க அப்படின்னு ஹீரோயின் அழுதுகிட்டே கேட்க, இல்ல மேடம், நம்ம 2 பேரும் மட்டும்தான் உயிர் தப்பிச்சோம். மத்தவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க. என்ன மன்னிச்சிடுங்க. அவங்கள காப்பாத்தலான்னு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா கடல் அலை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததால என்னால எதுவுமே பண்ண முடியல. நம்ம 2 பேரும் மட்டும்தான் இந்த தீவுல அப்படின்னு இந்த மேனுவல் ஹீரோயினை பார்த்து கொஞ்சம் வருத்தம், கொஞ்சம் கில்மா கலந்த ஒரு சந்தோஷத்தோட இந்த விஷயத்த ஹீரோயினை பார்த்து சொல்றான். அப்புறம் அன்னைக்கு நைட்டு இந்த தீவுல ரொம்ப ஜோரா மழை பெய்யுது. இடி, மின்னல், காத்துன்னு ஒரு வேற லெவல் மிரள வைக்கும் ஒரு சம்பவம். அப்படி இருக்கும்போது ஹீரோயினுக்கு பயங்கரமா குளறுது. ஏன்னா காத்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வீசுறதால நம்ம மேனுவல் உடனே அவனோட சட்டையை கலட்டி ஹீரோயினுக்கு போட்டு விட்டு அவங்கள அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சுக்கிறான். ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. குளிருக்கு இப்படிதான் செஞ்சாகணும். என் மனசுல எந்த விதமான தப்பான எண்ணங்களும் கிடையாது. குளிர் காயறதுக்காக தான் நான் இப்படி பண்றேன். எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப உரிமையா அவனோட சட்டைய அவங்களுக்கு போட்டு விட்டு நல்லா இருக்கி அணைச்சுக்கிறான். அப்படியே 2-3 நாள் இந்த தனித்தீவுல நம்ம அழகான ஹீரோயினும் வாட்டசாட்டமான மேனுவலும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சுமாரான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு தேவையான சாப்பாடு இது எல்லாமே இந்த மேனுவல் தான் கடலுக்கு வந்து மீன், இறாலு, நண்டு இது மாதிரி புடிச்சுக்கிட்டு வந்து அதை இவங்க பச்சையா சாப்பிட்டுக்கிட்டு உயிர் வாழ்ந்துட்டு வராங்க. குடிக்க தண்ணிக்காக மேனுவல் தென்னை மரத்துல ஏறி இளநீர் போட்டு அதை ஹீரோயினுக்கு கொடுப்பான். அப்படி ரொம்ப அன்பா ரொம்ப மஜாவா நம்ம ஹீரோயினை நல்லா பாத்துக்கிறான். அவனோட பொண்டாட்டியை எப்படி அவன் பாத்துப்பானோ அதே மாதிரி ஒரு பராமரிப்பு. அது மாதிரி ஒரு வேற லெவல் இன்பத்தை கொடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை நல்லா கவனிக்கிறான். இனிமே ஹீரோயினை என்னென்ன பண்ணணும்னு இவன் பிளான் பண்ணிருக்கான்றது மேனுவலுக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி ஒரு தனித்தீவுல வந்து மாட்டிக்கிட்டோமே, நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்? நம்ம உயிர் தப்பிப்போமா? அப்படின்ற எந்தவித டென்ஷனும் பயமும் கவலையும் இல்லாம இந்த மேனுவல் ஏதோ ஒரு சொர்க்கத்தீவுக்கு வந்த மாதிரி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு ரொம்ப கில்மாவா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஹீரோயினுக்கு லைட்டா பயமாவும் இருக்கு. ஆனா நம்மள ரொம்ப அன்பா பத்துக்கிறானே அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கு. என்ன நடந்தாலும் அனுபவிச்சுதான் ஆகணும். வேற என்ன பண்றது? இந்த தீவிலிருந்து தப்பிச்சு ஓடவா முடியும் அப்படின்னு அவளும் இது மாதிரி யோசிச்சுக்கிட்டு அவ மனசை தேத்திக்கிறா. மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்து அப்படியே பாக்குறா. அங்க பார்த்தா மேனுவல் ஏதோ ஒரு விஷயத்த பிடிச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வரான். அவனை பார்த்ததும் அவளுக்குள்ள ஒரு சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங். அவன் கூட ரொம்ப நெருங்கி பழகணும், அவன் கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அவ ரொம்ப மஜாவா யோசிக்க ஆரம்பிக்கிறான். மேனுவலும் அவன் பிடிச்சு கொண்டு வந்த ஒரு சங்க ஒரு கல்லு வச்சு உடைச்சு அதுக்குள்ள இருக்கிற கறியை சாப்பிடுறான். அவன் அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது அங்க ஹீரோயின் வந்து உடாடுறான். அந்த கரை துண்டுகளை அவளுக்கும் கொடுக்கறா. அவளும் அதை வாங்கி சாப்பிடுறா. இன்னும் எவ்வளவு நாள் இங்க இருக்கணும்? நம்மள யாராவது காப்பாத்த வருவாங்களா? அது மாதிரி எல்லாம் நிறைய கேள்விகள் ஹீரோயின் மேனுவல்ல பார்த்து கேடறா. அதுக்கு அவன் சொல்றான், அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. பல வாரங்கள் ஆகலாம், பல வருஷங்கள் கூட ஆகலாம். அது வரைக்கும் இந்த தனித்தீவுல நம்ம 2 பேரும் மட்டும்தான். இங்க நம்ம சந்தோஷமா இருக்கிறதும் ரொம்ப சோகமா இருக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. அதை நீங்க தான் யோசிச்சு முடிவு பண்ணணும். நீங்க நல்லா ஒத்துழைச்சீங்கன்னா நம்ம 2 பேரும் இங்க மீனெல்லாம் பிடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப மஜாவா ரொம்ப ஜாலியா இருக்க முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு மேனுவல் சொல்றான். அதுக்கு ஹீரோயின் சொல்றா, சரி அதுல ஒண்ணு எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கும் உன் கூட சந்தோஷமா இருக்கணும் தான் ஆசை. இப்போ இந்த தீவுல நம்ம 2 பேரும் மட்டும்தான் தனியா இருக்கிறோம். அதனால ஒருத்தர் சந்தோஷப்படுத்திக்கிட்டு ரொம்ப கில்மாவா ஜாலியா இருப்போம் அப்படின்னு ஹீரோயினும் ஒத்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான ஒரு குடிசையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அங்க தீவுல கிடைச்ச வேஸ்ட் பொருட்களை வச்சு ஒரு அழகான குடிசை ஒண்ணு செஞ்சு அதுக்குள்ள 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா ஒன்னா தங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் மறுநாளைக்கு மேனுவல் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் சொல்றான். இந்த வெயில் டைம்ல கடல்ல இறங்கி குளிச்சோம்னா ரொம்ப மஜாவா இருக்கும். வாங்க ஒன்னா குளிக்கலாம் அப்படின்னு ஹீரோயினை பேசி கன்வின்ஸ் பண்ணி 2 பேரும் ரொம்ப ஜாலியா ரொம்ப உல்லாசமா அந்த கடல்ல இறங்கி நீந்தி குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. குளிக்கும் போது மேனுவல் ஹீரோயின் கிட்ட சொல்றான், நீங்க எதையுமே யோசிச்சு பயப்படாதீங்க. எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தேவையான சாப்பாடு, தண்ணி எல்லாத்தையுமே நான் அரேஞ்ச் பண்றேன். உங்களை ரொம்ப சந்தோஷமா ரொம்ப மஜாவா நான் வச்சிருவேன்.
நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க. நான் உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இது மாதிரி ஒரு அழகு தெய்வத கூட தனியா இப்படி தீவுல மாட்டிக்கிட்டனே அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படின்னு அவன் மனசுல இருக்கிற ஆசைகள ஒண்ணு ஒண்ணா ரொம்ப நைஸா புட்டு புட்டு வைக்கிறான் இந்த மேனுவல். அதெல்லாம் கேட்டு ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா வரான். ஆஹா! இவன் பேசுறதெல்லாம் கேட்கும்போது ஏதோ பயங்கரமான விஷயங்கள பிளான் பண்றான் போல தெரியுது. என்ன இருந்தாலும் நம்மளும் ரொம்ப ஜாலியா இருக்க போறோம். ரொம்ப மஜாவா நம்ம வாழ்க்கைய இந்த தீவுல நம்ம என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு அவளும் அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இவனை பார்த்து சிரிக்கிறா. ராத்திரி நேரங்கள்ல இந்த தீவு பயங்கரமா குளிர ஆரம்பிக்கும். குளிர் காயறதுக்கு நமக்கு போத்திக்கிறதுக்கு ஏதாவது ரொம்ப திக்கான ஒரு பிளாங்கெட் தேவை. இல்லன்னா இங்க உயிர் வாழவே முடியாது. அப்படிப்பட்ட ரொம்ப கடுமையான ஒரு குளிர். அதனால வேற வழி இல்லாம குளிர்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இவங்க 2 பேரும் பக்கத்து பக்கத்துல ஒன்னா படுத்துக்கிட்டு சில நேரங்கள்ல குளிர் அதிகமா இருக்கும்போது அந்த குளிர்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக கட்டி பிடிச்சுக்கிட்டு படுத்து தூங்குவாங்க. அப்புறம் மறுநாள் காலையில மேனுவல் மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்குள்ள போறான். அதை பார்த்த ஹீரோயினை அவன்கிட்ட வந்து பேசுறாங்க. ஏதாவது கப்பல் போட்டு அப்படி ஏதாவது இந்த பக்கம் போனா அவங்களுக்கு சிக்னல் காமி. அவங்க நம்மள வந்து காப்பாத்துவாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏதாவது ஒரு பெரிய மீனா பிடிச்சுக்கிட்டு வா அப்படின்னு ஹீரோயின் அவன்கிட்ட சொல்றான். அதுக்கு அவனும் சரி மேடம் நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு பெரிய மீனா உங்களுக்கு பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதும் என்ன மேடம்லாம் கூப்பிடாத. அதுதான் நம்ம ரொம்ப நெருங்கி பழகி ஒரு தீவுல தனியா தங்குறோம். இனிமே என்ன மேடம் கிடம்னு என் பேரு ஜெனிஃபர். என்ன நீ செல்லமா? ஜெனின்னு கூப்பிட்டா போதும். அதுதான் எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப செல்லமா மேனுவல் கிட்ட பேசினதும் அவனும் சரி ஜெனி ஒரு பெரிய மீனா நான் பிடிச்சிட்டு வரேன். வந்துட்டு ரொம்ப ஜாலியா இருப்போம் இன்னைக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கப்புறம் மேனுவல் நடுக்கடல்ல ரொம்ப ஆழத்துக்கு போய் மீன் பிடிக்கிறான். ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஒரு பெரிய லாப்ஸ்டர் ஒண்ணு பிடிக்கிறான். இந்த டேஸ்டியான லாப்ஸ்டர் கறிய அவளுக்கு இன்னைக்கு கொடுத்து எப்படியாவது இன்னைக்கு மேட்டர் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு கனவோட அந்த லாப்ஸ்டர் எடுத்துக்கிட்டு அப்படி மேல வந்ததும் அவன் தலையில குண்டு தூக்கி போடுற மாதிரி ஒரு விஷயத்த பாருகான். அதை பார்த்து அப்படியே தூக்கி வாரி போடுது அவனுக்கு. அது என்னன்னா நம்ம ஹீரோயினோட புருஷன் உயிரோட வந்து இங்க மண்ணுல படுத்து கிடக்குறான். அவன் உடம்பு ஃபுல்லா ரொம்ப காயமா இருக்கு. அவனை பார்த்ததும் இவனை காப்பாத்தலாமா வேணாமான்னு யோசிக்கிறான். ஏன்னா ரொம்ப ஜாலியா ரொம்ப குதூகலமா இப்பதாண்டா இங்க வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இவன் ஏண்டா தேவையில்லாம இந்த டைம்ல வந்து எல்லாத்தையுமே சொதப்புறான் அப்படின்னு ரொம்ப கடுப்பாவறான் நம்ம மேனுவல். ஆனா இந்த புருஷனை அப்படியே விட்டு போறதுக்கும் இவனுக்கு மனசு இல்லை. அதனால வேற வழி இல்லாம மனசே இல்லாம அவனை காப்பாத்தி இந்த தீவுக்கு கொண்டு வரான். செத்து போயிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த புருஷன் திரும்ப உயிரோட வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதும் ஹீரோயினும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறா. ரொம்ப சந்தோஷமும் ஆகுறா. லைட்டா வருத்தமும் படுறா. ஆனா அது எதையுமே மூஞ்சில காமிக்காம அவனை ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டு அவனுக்கு குடிக்க தண்ணி குடுக்கறா. மேனுவலும் இதெல்லாம் பார்த்து பயங்கரமா கடுப்பாவறான். அடைச்சு எல்லாமே சொதப்பிச்சு. என்னெல்லாம் பிளான் பண்ணோம் எல்லாம் இப்படி ஊத்தி மூழ்கிச்சே நம்ம நேரமே சரியல்ல. நம்ம ரொம்ப அதிர்ஷ்டசாலி ரொம்ப குதூகலமா இந்த தீவுல ஹீரோயின் கூட வாழலான்னு ரொம்ப கனவு கண்டேன். ஆனா அது எல்லாமே சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு அப்படின்னு மேனுவல் ரொம்ப சோகமா ரொம்ப கடுப்பா உடாந்துட்டு இருக்கான். இந்த தனித்தீவுல யாருமே இல்லாம நம்ம பொண்டாட்டியும் இந்த மேனுவலும் 2-3 நாள் தனியா இருந்திருக்காங்க. இவங்களுக்கு இடையில ஏதாவது நடந்திருக்குமா? கண்டிப்பா மேட்டர் நடந்திருக்கும் அப்படின்னு இந்த புருஷன் ரொம்ப சந்தேகமா யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவன் சந்தேகப்பட்டது சரிதான் அப்படின்னு காமிக்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் மேனுவலும் ஒன்னா உடாந்துகிட்டு ரொம்ப சந்தோஷமா நல்லா பேசி என்ஜாய் பண்றத தூரம் நின்னுகிட்டு இந்த புருஷன் பாக்குறான். அடி பாவி என்னடி பண்ற? நான் இங்க இருக்கேன் அப்படின்ற அந்த நினைப்பு உனக்கு கொஞ்சம் கூட இல்லாம எவனோ ஒருத்தன் அவன்கிட்ட போய் உடாந்துகிட்டு நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுறேன். என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு ரொம்ப கடுப்பா இங்க நின்னுகிட்டு அவங்களையே பாக்குறான். அவங்களும் உடாந்து பேசுனது பத்தாதுன்னு 2 பேரும் எழுந்து பீச்சுக்கு போய் சின்ன பசங்க மாதிரி நல்லா ஓடி பிடிச்சு விளையாடுறாங்க. இதெல்லாம் பார்த்து புருஷனுக்கு அப்படியே வயிறு எரியுது. என்னடா நடக்குதுங்க? நான் இருக்கும்போதே இவ்வளவு ஓப்பனா கொஞ்சம் கூட பயமே இல்லாம நீங்க எல்லாம் ஜாலியா பண்றீங்க. அப்ப நான் இல்லாத அந்த 2-3 நாளு இங்க பயங்கரமா மேட்டர் நடந்திருக்கும் போல. ஒரு சந்தேகமும் இல்ல கன்ஃபார்மா கண்டிப்பா நடந்திருக்கும் அப்படின்னு இந்த புருஷன் யோசிக்கிறான். யோசித்து கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு வந்து அவன் பொண்டாட்டிக்கிட்டே கேக்குறான் ஓப்பனா. நான் இங்க இருக்கேன்னு நீங்க கொஞ்சம் கூட கூச்சப்படாம நீங்க பாட்டுக்கு ஜாலியா ஓடி பிடிச்சு விளையாடுறீங்க. அப்போ நான் இல்லாத அந்த 2-3 நாள் நீங்க என்னென்ன செஞ்சீங்க? எல்லாமே என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு இந்த புருஷன் கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் மேனுவலும் இவனுக்கு பதில் கொடுக்கறாங்க. இத பாருங்க சார். நீங்க நினைச்ச மாதிரி இங்க எதுவுமே நடக்கல. நாங்களே சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் தங்குற இடத்துக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த 3 நாள ரொம்ப கஷ்டமா தான் வாழ்ந்தோம்.